அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் காண இருப்பது செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முரசொலி இதழில் உடன்பிறப்புகளுக்காக எழுதிய கடிதம். 1942 முதல் திமுகவின் கொள்கைகளை பரப்புவதற்காக கலைஞர் மு. கருணாநிதியால் தொடங்கப்பட்ட இதழ் முரசொலி. வார இதழாக இருந்த முரசொலி 1965 முதல் நாளேடாக மாறியது. சேரன், மறவன் குரல் போன்ற பெயர்களில் கட்டுரைகளை எழுதி வந்த கருணாநிதி அவர்கள் பின்னர் உடன்பிறப்பே என்று கடிதங்களை எழுதத் தொடங்கினார். இவர் முரசொலியில் எழுதிய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு 12 நூல்களாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒன்று செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள். இதில் இடம்பெற்றுள்ள முதல் கடிதத்தை நாம் இப்போது பார்க்கலாம். 25/12/2009 அன்று கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் உடன்பிறப்புக்காக எழுதிய இக்கடிதத்தில் முதலில் அறிஞர் அண்ணா 1968 ஆண்டு 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டினை நடத்தியதை பற்றியும் அதில் அவர் பேசிய தமிழின் சிறப்புகளையும் எடுத்து கூறுகின்றார். அடுத்தது 2010 ஆண்டு நடைபெறவுள்ள 9வது உலகத்தமிழ் மாநாட்டினை பற்றிய அறிவிப்பினையும், இது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு என்ற பெயரில் நடைபெற இருப்பதை பற்றியும், செம்மொழி என்ற தகுதியை நம் தமிழ்மொழி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பற்றியும், செம்மொழி தகுதியை பற்றியும் எடுத்து விளக்குவதாக இக்கடிதம் அமைந்துள்ளது. முதலில் 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்மொழி குறித்து கூறிய செய்திகளின் தொகுப்புகளை பார்க்கலாம். திராவிடர்களின் மொழியாகிய செந்தமிழ் மொழி மேன்மையும் சீரும் சிறப்பும் பெற்று உலகப் பார்வையில் சிறப்பிடம் பெற்று வருகிறது. தமிழின் சிறப்பியல்புகளை, செம்மொழிக்கேற்ற சீரிளம் இயல்புகளை மொழிவல்லார் பலரும் மெத்தவும் பாராட்டுகின்றனர். தமிழ்மொழி காலத்தால் மிக மிக தொன்மையானது. இலக்கண இலக்கிய விதிகளையும் வரைமுறைகளையும் செவ்வனே பெற்றுள்ளது. தூய்மையானது. உணர்வுகளை நுட்பமாகவும் நுண்ணியமாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஊட்டிடும் நயம் மெத்தவும் மிக்கது. எண்ணங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை வழுவாமலும் பிறழாமலும் குறித்து உணர்த்தி கூறிடும் சொல்லாட்சி உடையது. சூடு, சுவை, சூட்சுமம், மதிநுட்பம், குறிப்புரை, விரிவுரை, விளக்கவுரை அத்தனையும் ஆற்றிட வல்ல சொல்லாரம் தமிழ்க்களஞ்சியத்தில் ஏராளம். கொடுக்க கொடுக்க மாளாது நம் தமிழ்மொழியின் வளம், வல்லமை. தமிழ் இனியது, அழகியது, ஆற்றல் மிக்கது, வற்றாத ஊற்றான சொற்செறிவும் பொருட்செறிவும் நாகரிக நயமும் நேர்த்தியும் கொண்டது. இது தொன்மையானது, தூயது, இளமையானது. இது வெறும் புகழ்ச்சி அல்ல என்பதை ஊரும் உலகும் இன்று ஒப்பிடத் தொடங்கியுள்ளனர் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பீடும் பெருமையும் கொள்ள பேசினார்கள். இப்பொழுது 2010 ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 5 நாட்கள் கொங்கு பகுதியாகிய கோவையில் கோலாகலமாக நடைபெற உள்ளது நம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு. இம்மாநாடு நடைபெறவுள்ள நாட்களை பற்றியும், நடைபெறவுள்ள இடம், பொருளாழம் கொண்ட ஆய்வரங்கங்கள் அறிவூட்டுவதாகவும், அன்னை தமிழுக்கு மேலும் அழகு பூட்டுவதாக அமைந்திடும். இங்கே பொது அரங்கங்களும் இதுவரை கண்டிராத உணர்ச்சிகளையும் ஊக்கத்தையும் வெள்ளமென பெருக்கி உலகெங்கும் உள்ள தமிழர்களிடையே பாய்ச்சுவதாகவும் கண்காட்சிகள் கண்கொள்ளா காட்சியாக அமைய உள்ளன. காலமெல்லாம் நின்று நிலைத்து ஒளி உமிழ்வதாகவும் ஊர்வலங்கள் தமிழர் நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றின் பன்முகத் தோற்றத்தை, நம்முடைய தொன்மையை, இந்த உலகமே போற்றிடும் தமிழ் இலக்கியத்தின் மேன்மை மென்மை ஆகியவற்றை பேசும் சித்திரப்பாவைகளாக உருக்கொண்டு ஊர்வலமாக மட்டுமின்றி உலக வளமாக பிரமிப்பூட்டுவதாகவும் நடத்துவதற்கு தக்க வகையில் சான்றாண்மை மிக்கோர் பலரையும் இணைத்து 21 குழுக்கள் இதற்காக அமைக்கப்பட்டுள்ளன. உண்மையில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு என்ற வகையில் நாம் நடத்திடப் போவது முதல் மாநாடாகும். நமது தமிழ்மொழி செம்மொழி என்பதற்கான அனைத்து தகுதிகளையும் நிரம்பவே பெற்றுள்ளது. செம்மொழி என அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
இன்று நேற்றல்ல, ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பே குரல் எழுப்பப்பட்டது. அந்த முதல் குரல் பரிதிமாற் கலைஞருடையது. அதற்கு பின் நடந்த போராட்டத்தின் விளைவாக தமிழ் செம்மொழியே என இந்திய திருநாட்டளவில் அங்கீகாரம் செய்து பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் 12/10/2004. அந்த நாள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நடைபெற்ற உரிமை போராட்ட வரலாற்றில் உயர்ந்த நாள், உன்னதமான நாள், மாத்தமிழர் என்றும் மறந்திடவியலாத மரகத திருநாள். முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய், என்று பிறந்ததென்று இயல்பறியாததாய், சீரிழமை திறம் கொண்டதாய் வளர்ந்து செழித்திருக்கும் செந்தமிழ் செம்மொழி என பிரகடனப்படுத்தப்பட்ட நாள். 1902 வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி எனும் பரிதிமாற் கலைஞர் அவர்கள் மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட செந்தமிழ் எனும் இதழின் முதல் இதழில் உயர்தனிச் செம்மொழி என்று தலைப்பிட்ட கட்டுரையில், தென்னாட்டிலே நம் அமிழ்தினும் இனிய தமிழ்மொழி எவ்வாறு ஆராய்ந்தாலும் உயர்தனிச் செம்மொழியே என்பது திண்ணம் என்று கட்டுரை எழுதினார். சீரும் சிறப்பும் வாய்ந்த நம் தமிழ்மொழியை உள்நாட்டு மொழிகளோடு ஒருங்கு எண்ணாமல் வடநாட்டு உயர்தனிச் செம்மொழி சமஸ்கிருதம் எனக் கொண்டதைப் போல தென்னாட்டு உயர்தனிச் செம்மொழி தமிழெனக் கொண்டு விதிகள் வகுத்தலே ஏற்புடையது என்று விளக்கி உரைத்தார். அவருடைய ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு பின் தாம் மேற்கொண்ட இதே நிலையைத்தான் இறுதி வரை பரிதிமாற் கலைஞர் வலியுறுத்தி வந்தார். 1903 தமிழ்மொழியின் வரலாறு என்ற தன்னுடைய நூலின் முடிவுரையில், வடமொழி, லத்தீன், கிரேக்கம் முதலான மொழிகளைப் போல தமிழ்மொழியும் உயர்தனிச் செம்மொழியாக எப்படி நாம் கூறுகிறோம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தான் வழங்கும் நாட்டிலுள்ள பல மொழிகளுக்கும் தலைமையும் அதிலும் மிக்க மேதமை உடையதாக உள்ள மொழியே உயர்மொழி. இதன் அடிப்படையில் ஆராயும் பொழுது தமிழ், தெலுங்கு முதலியவற்றிற்கெல்லாம் தலைமையான மொழியாகவும் மேதமை உள்ள மொழியாகவும் இருப்பதால் தமிழும் உயர்மொழியே என்று கொள்ள வேண்டும். தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் உடையதே தனிமொழி எனப்படும். தான் பிற மொழிகளுக்குச் செய்யும் உதவி மிகுந்தும் அவை தனக்குச் செய்யும் உதவி குறைந்தும் இருத்தலே வழக்காறு. தமிழ்மொழியின் உதவி களையப்படின் தெலுங்கு முதலியன இயங்கலாகா. மற்றும் தமிழ்மொழி அவற்றின் உதவி இல்லாமலே தனித்து இயங்க வல்லது. இது இந்திய மொழிநூல் புலவர்கள் பலருக்கும் ஏற்க முடிந்த ஒன்று. ஆதலின் தமிழ்மொழி தனிமொழியே ஆகும். தமிழ்மொழியை தனிமொழி, உயர்மொழி என்று நிறுவிய பரிதிமாற் கலைஞர் இனி செம்மொழியாக எப்படி தமிழை நாம் உறுதி செய்வது என்பதை விளக்குகிறார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி புகழ் செம்மொழியாம் என்பது செம்மொழிக்கான இலக்கணம். இடர்ப்பட்ட சொல் முடிவுகளும் பொருள் முடிவுகளும் இன்றி சொல்பவன் கருதிய பொருளை கேட்பவன் தெளிவாக உணரும்படியாக கேட்கக்கூடிய வல்லமை உடையது. பழையன கழிந்து புதியன புகுந்து திருத்தங்கள் பல செய்து நிற்றலே திருந்திய பண்பு எனப்படுவது. இது தமிழ்மொழியின் கண் முற்றும் அமைந்திருக்கின்றது. நாட்டில் நாகரிகம் வளர்வதைப் போன்று மொழியிலும் நாகரிகம் வளர வேண்டும். நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல் புதிய சொற்கள் தேவைப்படும் பொழுது அவற்றை பிற மொழிகளிலிருந்து எடுக்காமல் தன் மொழியிலேயே உருவாக்கி கொள்ளும் வல்லமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் மொழியே தூய மொழி. அப்படிப்பட்ட தூய மொழிதான் நம் தமிழ்மொழி. நம் தமிழ்மொழி செம்மொழி என்பது திண்ணம் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு உறுதியாக குரல் கொடுத்தவர் பரிதிமாற் கலைஞர். அதனால்தான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திற்கு அருகில் விளாச்சேரி எனும் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டை அரசு உடைமையாக்கி அவருடைய நினைவில்லமாக பராமரித்திட 16/11/2006 அன்று ஆணையிட்டு தனியார் பொறுப்பில் இருந்த அந்த இல்லத்தை கையகப்படுத்திட 1/12/2006 3,84,534 ரூபாய் அனுமதிக்கப்பட்டு அந்த பழைய இல்லம் கழக அரசால் 7,90,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு புதிய பொலிவுடன் நினைவில்லமாக்கப்பட்டு நினைவில்லத்தின் முகப்பில் பரிதிமாற் கலைஞர் அவர்களின் மார்பளவு சிலை ஒன்றும் நிறுவப்பட்டு 31/10/2007 அன்று பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட அவருடைய வீட்டை நினைவு இல்லமாக திறந்து வைத்து அவரது வரலாற்று குறிப்புகள், அரிய புகைப்படங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர்கள் புத்தகத்தில் தமிழுக்குச் செம்மொழி தகுதி கோரி குரல் கொடுத்த முதல் தமிழன் பரிதிமாற் கலைஞர் புகழ் வாழ்க என்று நான் கையெழுத்திட்டேன் என்று கலைஞர் கருணாநிதி குறிப்பிடுகிறார்.
இது மட்டுமல்ல, அவருடைய நூல்களை அரசுடைமையாக்கி அவருடைய மரபுரிமையருக்கு 2/12/2006 அன்று 15 லட்சம் ரூபாய் பரிவுத் தொகையாக வழங்கப்பட்டது. பரிதிமாற் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் ஏற்கப்பட்டு 17/8/2007 அன்று அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. பரிதிமாற் கலைஞர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிறார். பரிதிமாற் கலைஞர் மும்மொழிகளையும் ஆராய்ந்து நாடகவியல் என நாடகத்திற்கான ஒரு இலக்கண நூலை வெளியிட்டவர். இவர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழி உட்பட உள்நாட்டு மொழிகளை பாடப்பகுதியிலிருந்து நீக்கிட திட்டமிட்டபோது பரிதிமாற் கலைஞரும் திரு பூர்ணலிங்கம் பிள்ளையும் தமிழறிஞர்களின் வீடுகள் தோறும் சென்று முயன்று பல்கலைக்கழகத்தின் திட்டத்தை தடுத்தனர். தமிழ்மொழி தொடர்ந்து பல்கலைக்கழக பாடமாக நீடித்தது. நூற்றாண்டுகால மொழி உரிமை வரலாற்றை தொடங்கி வைத்த தமிழறிஞர் ஏறத்தாழ 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த தமிழ்மொழி வரலாற்றில் நிலைத்த புகழை கொண்ட பெருமகனார். பரிதிமாற் கலைஞர் வடமொழியாளரின் ஏமாற்று வேலைகள் எப்படிப்பட்டது என்பதை கூட தமிழ்மொழியின் வரலாறு என்ற அவரது நூலில் குறிப்பிட்டுள்ளார். பெரியார், அண்ணா வழிவந்தவர்கள் தவறாது நினைவு கூற வேண்டும். வடமொழியாளர்கள் தங்களது ஒழுக்க வழக்கங்களை உணர்ந்து அதற்கேற்ப வடமொழியில் நூல்கள் தலைப்பட்டனர். அவர்களெல்லாம் ஆன்மநூற் பயிற்சியும் கலையுணர்ச்சியும் உடையவர்களாக இருந்ததால் தமிழர்களுடைய திவ்ய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று புராணங்களை படைத்தனர். தமிழர்களிடத்தில் இல்லாதிருந்த அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற 4 வகை சாதி முறையை மெல்ல மெல்ல புகுத்திவிட்டனர். முற்படை பதனில் வேறாகிய முறைமை போல் 4 வகை சாதியும் நாட்டில் நீர் நாட்டினீர் என்று ஆரியரை நோக்கி முழங்கும் கபிலர் அகவலையும் நாம் இவ்விடத்தில் காண வேண்டும். இன்னும் அவர்கள் தமிழர்களிடம் அமைச்சர்கள் எனவும் மேலதிகார பிரபுக்கள் எனவும் அமைந்து கொண்டனர். தமிழர்களிடத்தில் இல்லாதிருந்த பல அரிய விஷயங்களையும் மொழிபெயர்த்து தமிழர் அறியும் முன்னே அவற்றை தாம் அறிந்தன போலவும் வடமொழியினின்றுமே தமிழிற்கு அவை வந்தன போலவும் அவர்கள் காட்டினர் என்று பரிதிமாற் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துக்காட்டுகளுடன் இயம்பியிருப்பது பெரியார், அண்ணா எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றது அல்லவா? அதனால்தான் சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர்களை முதல் தமிழன் பரிதிமாற் கலைஞர் என்று அழைத்து அவர் புகழ் வாழ்க என்று எனது நெஞ்சத்து உணர்வு கலந்து வாயார வாழ்த்து எழுதினேன் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் இக்கடிதத்தில் குறிப்பிடுகிறார். ஒட்டுமொத்தமாக இக்கடிதத்தில் கலைஞர் குறிப்பிடுவது, 2வது உலகத் தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்த பேசிய செய்திகளையும் 2010 9வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளதை பற்றியும் அது முதல் தமிழ் செம்மொழி மாநாடாக நடைபெற உள்ளது என்றும் செம்மொழி என்ற தகுதிக்காக போராடிய பரிதிமாற் கலைஞர் பற்றியும் தமிழ்மொழியின் மேன்மைகளை பற்றியும் பரிதிமாற் கலைஞர் பற்றியும் எடுத்துரைப்பதாக இக்கடிதம் அமைந்துள்ளது. இதுவரை முரசொலி இதழில் உடன்பிறப்புகளுக்காக கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய கடிதத்தை பார்த்தோம். இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.